கோவை திருக்குறள் சிந்தனையாளர் இளஞ்சூரியன் என்கின்ற எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம். இன்று நாம் திருவாசகத்தில் கடந்த பதிவுகளில் வாழாப்பத்து, அன்னை பத்து, குயில் பத்து, பிடித்த பத்து போன்றவைகளை பார்த்து கொண்டே வந்தோம். இன்று பதிகங்களை பார்க்கலாம் என்று நினைத்தேன். கோவில் மூத்த திருப்பதிகம், கோயில் திருப்பதிகம், திருக்கழுக்குன்ற பதிகம், திருப்பாண்டி பதிகம், எண்ணப்பதிகம், அச்சோ பதிகம் என்று மாணிக்க வாசகர் அவர்கள் பதிகத்தை குறிப்பிட்டிருக்கிறார். நான் இன்று கோயில் மூத்த திருப்பதிகத்திலே இருந்து பேச வேண்டும் என்று நினைத்தேன். திருவாசகத்தை தற்பொழுது மறுவாசிப்பு செய்து கொண்டு வருகின்ற காரணத்தால் திடீரென்று திருவண்ட பகுதியில் 3வது அகவல், அதிலே ஒரு முற்று உருவக அணி 60வது வரி தொடங்கி 95வது வரி வரை மாணிக்கவாசகர்கள் அமைத்திருக்கிறார்கள். முற்று உருவக அணி என்பது உலக இலக்கியங்களிலே இது மிக முக்கியமான விடயம் என்று கற்றறிந்த சான்றோர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள். பெரும்பாலும் மாணிக்கவாசகர் பல நயமான அணிகள், உவமைகள் எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டு வந்தாலும் கூட திருவாசகத்தில் இந்த ஓர் இடத்திலேதான் முற்று உருவக அணியை சொல்லியிருக்கிறார். முற்று உருவக அணி என்பது ஒரு விடயத்தை சொல்லிக்கொண்டே வருகின்ற பொழுது அதற்கு உள் வேறு ஒரு விடயம் வந்து கொண்டே இருக்கும். அதுவும் இதுவும் சேர்த்து வரக்கூடிய பாடலாக முற்று உருவக அணி என்று சொல்லுகிறார்கள். இந்த பதிகத்தை இந்த 60வது வரியில இருந்து வருகின்ற பொழுது ஒரு விடயத்தை மட்டும் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். மேகம் வானிலே தோன்றுகிறது, காற்று அடித்து மழை பொழிகிறது. அந்த மழை நீர் மலையின் மீது விழுகிறது. அங்கு இருந்து அது அப்படியே கீழ் நோக்கி வருகிறது. வருகின்ற பொழுது 2 புறங்களிலும் அது கரையை எழுப்பிக் கொண்டே வரும். தாரை என்று சொல்லுவார்கள், நீர்த்தாரை. அது கரையை எழுப்பிக் கொண்டே வரும். அப்படி வருகின்ற அந்த நீரானது கீழே வந்து ஒரு குளத்திலே வந்து சேர்ந்து அங்கு தங்கி உழவர்களுக்கு பெரிதும் பயன்படும். அதே நேரத்தில் அந்த குளம் உடைந்து விட்டால் சேதமும் வந்துவிடும். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் வாருங்கள், இறைவனுடைய கருணை மேகமாக வருகிறதாம். அந்த அருள் வெள்ளம் வானிலே இருந்து கீழே கிளம்பி வருகின்ற பொழுது மானிடருடைய நல்வினை தீவினை என்கின்ற 2 கரைகளையும் அது அழித்து விடுகிறதாம். அழித்து விட்டு நம்முடைய இதயமாகிய உள்ள குளத்திலே வந்து அந்த அருள் நிரம்புகிறது. இங்கே இருந்து அந்த அருள் நமக்கு நன்மை செய்கிறது என்று குறிப்பிடுகிறார். இதிலே அவர் சொல்லுகின்ற ஒரு உவமை என்னவென்றால், திருப்பெருந்துறையை ஒரு மலையாகவும் அந்த மலையின் மேலே ஒளி பாய்வதாகவும் இப்படியெல்லாம் அவர் வர்ணித்து கொண்டிருக்கிறார். நான் சொல்லுவது புலியூர் கேசியன் அவர்கள் எழுதிய நூலிலே இருந்து சொல்லுகிறேன். அன்பர்கள் இது போன்ற பதிவை இன்னும் விளக்கமாக நீங்கள் தெரிந்து வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் வைத்திருக்கின்ற இந்த பகுதியை படித்து ஆராயலாம். சரி, இப்பொழுது பாட்டுக்கு வந்து விடுகிறேன். பாட்டிலே 60வது வரி திருவண்ட பதிகம் 60வது வரி இப்படி துவங்குகிறார். கருமுயிலாகிய கருமுயில் ஆகி தோன்றினான், கருமுயிலில் தோன்றினான் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார். அதிலே கருணையின் பெருமை கண்டேன் காண்க, புவனியிற் சேவடி தீண்டினன் காண்க, சிவன் எனை ஆட்கொண்டனன் காண்க, அவனும் தானும் உடனே காண்க, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க என்று சொல்லுகிறார். இதுவரை ஒன்றும் பெரிய விடயமில்லை. அதாவது இது பரமசிவனுடைய திருவடிகள் இந்த நிலத்திலே வந்து என் மேல் பட்டது, நானும் அவர்தான் இறைவன் என்று கண்டு கொண்டேன், அவருடைய திருவடிகள் என்னை ஆட்கொண்டது. அவர் மட்டுமல்லாமல் குவளை கண்ணி
குவளை மலர் போன்ற கண்களையுடைய உமை அம்மையும் தானுமாக இருவருமே வந்து எனக்கு காட்சி அளித்து என்னை ஆட்கொண்டனர் என்று சொல்கிறார்கள். திருவாசகத்தில் அடிக்கடி மாணிக்கவாசகர் இந்த விடயத்தை சொல்லும் பொழுது, திருவாசகம் படிக்கின்றவர்கள் அவர் குதிரை வாங்க செல்லுகின்ற பொழுது திருப்பெருந்துறையூரிலே இறைவனை காட்சி கொடுத்து அவரை வலுக்கட்டாயமாக அவரை ஆட்கொண்ட அந்த செய்தியை மனதிலே நாம் அடிக்கடி நினைத்து கொண்டு வந்தால் இது மிகவும் ஏற்றதாக இருக்கும். அதற்கு அடுத்து அவர் சொல்லக்கூடிய வரிகள் தான் மிகவும் சிந்திக்க வேண்டிய வரி. பரமானந்த பழங்கடல் அதுவே கருமா முகிலில் தோன்றி திருவார் பெருந்துறை வரையில் ஏறி திருத்தகு மின்னொளி திசை திசை விரிய ஐம்புல பந்தனை வாளர விரிய வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப நீடலில் தோன்றி வானொலி மிளிர எந்தம் பிறவியிற் கோபம் மிகுத்து முரசறிந்து மாபெரும் கருணையின் முழங்கி பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட எஞ்சா இன்னருள் நுண்துளி கொள்ள செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை விரிய கேதங்குட்ட வரையறை ஓங்கி நெடுநீர் தவப்பெரும் தாவிடை பருகி தளர்வோடு அவப்பெருந்தாவும் நீங்கா தசைந்தன என்று 82வது வரி வரை முடித்திருக்கிறார். இன்னும் 13 வரி இருக்கிறது, அடுத்த பதிவில் பார்க்கலாம். அதிலே மிக அழகான செய்தி ஓமைகள்லாம் வருகிறது. அது பக்தியை ஒரு வயலாகவும் விதையை அன்பை விதையாகவும் பக்தர்களை தொண்டர்களாகவும் உழுது இறைவன் நமக்கு கருணை செய்து நம்மை வாழ்விக்கிறான் உய்விக்கிறான் என்று வருகிறது. இந்த 60வது வரி தொடங்கி 82வது வரி வரை இதற்கு இடையிலே தான் இப்படி ஒரு காட்சியை அவர் அமைத்திருக்கிறார். இதிலே இருமுச்சமய தொருபை தேரினை நெடுங்கண் மான் கணந்து பருகி தளர்வோடு தவப்பெரு வாயிடை பருகி அவப்பெரும் தாபம் வசைந்தன என்று சொல்கிறார்கள். இருமுச்சமயம் என்பது 6 சமயங்களை இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். இந்த 6 சமயத்தை கண்டு நம் மனிதர்கள் இதிலே நன்றாக இருக்கிறதா அதிலே நன்றாக இருக்கிறதா என்று நாம் இங்கும் அல்லாடி கொண்டிருக்கிறோமா? அதற்கு அவர் என்ன சொல்கிறார் என்றால், தூரத்திலே காணல் நீர் தெரிகிறது. மான் கூட்டங்கள் அதனை உண்மை நீர் என கருதி பாய்ந்து செல்லுகிறது. கடைசியில் அதனை பருகவும் முடியாமல் ஓடிய காரணத்தால் தாகமும் அதிகரித்து தளர்வும் அடைந்து அந்த தாகத்தால் அவைகள் துவண்டு விடுகிறது. மானுடர்களும் உண்மை இறைவனை கண்டுகொள்ளாமல் இதுவா அதுவா என்று அந்த மான் கூட்டத்தை போல் ஓடி ஆடி அலைந்து துன்புறுகிறார்கள் என்று ஒரு உருவகப்படுத்தி இருப்பதை நான் இங்கு உணரத்தக்கதாகும். இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நூல் காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை பதிவு செய்வதோடு அடுத்த பதிவில் இதே முற்றுருவுகள் அணியை பார்க்கலாம். அதுவரை நீங்களும் பொறுத்திருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.